எங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. டைட்டிலில் அவ்வளோ வருத்தப்பட வேண்டாம். ஆனால் விஜய் நீங்கள் சொன்னோன்னே மறுபடியும் தலைவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி அந்த கோவத்தை காட்டாமல் ஒரு மாதிரி இவ்வளோ நான் தான் வேண்டாங்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டாங்க. எனிவேஸ் இந்த இடத்துல குட்டி பாப்பா மேலே காவேரியோட அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியை கொடுக்குது இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஆனால் நான் நினைக்கிற லெவலுக்கு க்ரியேட் ஆகலை சீரியஸ்லி. ஏன்னா அந்த அம்மா பொண்ணு அப்படிங்கும்போது அந்த கையை தொடும்போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது மாதிரிலாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வழக்கமான சீரியலில் கட்டாமல் இருக்கிறது இங்கே ஸ்பெஷல். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே விஜய் வந்து இவ்வளோ தூரம் இங்கே தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னீங்களா, அதில் தான் கோவம் வந்துருச்சு, டென்ஷன் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசுவாரா, மறுபடியும் காவேரி கோவப்படுவாங்க. விஜய் வந்து அந்த கொஞ்சம் நகர்ந்து இருக்கிற மாதிரியே வந்தால் பிள்ளை பின்னாடியே வந்துடுவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொதுவாகவே வாழ்க்கையோட ஒரு தாரக மந்திரமே நம்ம வேணாம் போங்க அப்படின்னு ஒதுங்கி போவோம்ல. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரும். என்னடா நம்ம வேணும்னு போனால் கூட வரமாட்டாங்க அப்படின்னு நானே நிறைய டைம் காலேஜ் டேஸ்லாம் நினச்சிருக்கேன். எனிவேஸ் அது மாதிரி ஒரு அழகான விஷயம். சரி, இந்த பக்கம் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறது, அதுவும் இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் சொல்லும்போது என்னடா இந்தளவுக்கு கண்டினியூட்டி வச்சுருக்காங்க அப்படின்றதேன். அப்புறம் பார்த்தா விஜய் பேக்கோடு வந்தாரா, சரி ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாராட்றக்குன்னு இருந்தேன். அப்புறம் வழக்கம் போல் கங்கா யமுனாவோட வீடியோ கால், இந்த டான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது மதர்ஸ் டேக்கு காவேரியும் குட்டி காவேரியும் பண்ண போகிற விஷயம் அம்மா கிட்டேயும் அடுத்து இவங்க 2 பேத்துக்கும் தெரியாது. சூப்பர். நான் விஜய்க்கும் குட்டி காவேரிக்கும் தெரில, அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நெக்ஸ்ட் நான் பேசுகிறேன். ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்திருக்கு. சரியான தலைவலிங்க. நேற்று அப்பா ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா அங்கே போயிட்டு வந்தேன்னா, அதனால் பயங்கர தலைவலி. நேற்று ஆன்லைன் வரல, இப்போயுமே சரியாகலை. இருந்தாலும் ஒரு காஃபி குடிச்சிட்டு உங்களுக்காக. ஸோ புரிதல் ஓகேவா? ஸ்டேடியம்.